விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பொதுக்கூட்டங்களால் ஏற்படும் சேதத்திற்கான இழப்பீட்டை சம்பந்தப்பட்ட கட்சிகளிடம் வசூலிப்பது தொடர்பாக விதிமுறை வகுக்க வேண்டும் என்றும் அக்டோபர் 16ஆம் தேதிக்குள் இந்த விதிமுறைகளை வகுக்கவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் காலக்கெடு விதித்திருக்கிறது. பரப்புரைக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பாரபட்சமின்றி பரிசீலிக்க கோரி தவேக தாக்கல் செய்த மனுவில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளரை இணைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? நீதிமன்ற உத்தரவின் அம்சங்கள் என்ன? வணக்கம். தவேக தலைவர் விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் பல்வேறு ஊர்களில். இதுபோல இந்த பிரச்சாரத்துக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டி இது போன்ற பிரச்சாரங்களுக்கு அனுமதி கோரக்கூடிய விண்ணப்பங்களை எந்த ஒரு பாரபட்சமுமின்றி பரிசீலித்து அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தவேகவினுடைய துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தரப்புல உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இது போன்ற நிகழ்வுகளின் போது பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கக்கூடிய விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்த பிறகு அனுமதி வழங்கும் வகையில விதிமுறைகளை வகுப்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்புல முன்கூட்டியே டெபாசிட் வசூலிப்பது குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டியிருக்கிறது. அதனால் அந்த விதிமுறைகளை சமர்ப்பிப்பதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னாடியே டெபாசிட் வசூலிப்பதற்கு எந்த ஒரு சட்டமும் வகை செய்யவில்லை. அதே சமயம் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதன் பிறகு அந்த பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதன் பிறகு இழப்பீட்டை வசூலிக்கத்தான் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. முன்கூட்டி டெபாசிட் வசூலிக்க எந்த ஒரு வழிவகையும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இது சம்பந்தமா கொள்கை முடிவு வேற எடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால் அவகாசம் வழங்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் மனு தாக்கலும் செய்யப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி இதுவரைக்கும் எத்தனை வழக்குகளில் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார். இதை தொகையை ஒரு எச்சரிக்கையான அந்த காஷன் டெபாசிட் என்று சொல்லப்படக்கூடிய முன்கூட்டியே வசூலிக்கக்கூடிய ஒரு தொகையாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலிக்கலாம் என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்தார். சிவில் கான்ட்ராக்டை பொறுத்தவரைக்கும் செக்யூரிட்டி தொகை வாங்குவதில்லையா, அதே போல ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அதற்கு ஈடு செய்வதற்காக இந்த தொகையை ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டாக வசூலிக்கலாம். அதற்கு சட்ட விதி ஏதும் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும் அந்த இதை வசூலிக்கலாம் என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்தார். பிறகு இந்த வழக்குல அரசு தரப்பு அவகாசம் கேட்டதை அடுத்து இந்த வழக்குல தலைமைச் செயலாளரையும் உள்துறை செயலாளரையும் எதிர்மனுதாரராக தாமாக முன் சேர்த்த நீதிபதி இந்த வழக்குல காவல்துறை தரப்புல பதில் மனு தாக்கல் செய்தது உதவி IG தாக்கல் செய்திருக்கிறாரு. DGP இந்த மனுவை தாக்கல் செய்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு ஒரு அதிருப்தியையும் நீதிபதி பதிவு செய்து இந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.